ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் சீர்குலைக்க கிடைத்த எந்த ஒரு முயற்சியையும் காங்கிரஸ் தவற விடவில்லை என நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் பேசிய பிரதமர் மோடி கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழா குறித்த சிறப்பு விவாதம் லோக்சபாவில் நேற்று துவங்கியது. இந்த விவாதத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் துவக்கி வைத்திருந்தார். இந்த விவாதத்திற்கு பதிலளித்து உணர்ச்சி பூர்வமாக பேசிய பிரதமர் மோடி, இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதனால் தான் ஜனநாயகத்தின் தாய் என அழைக்கப்படுகிறது. உலகின் பல்வேறு நாடுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமையை நீண்ட நாட்களுக்கு பிறகே வழங்கின. நமது அரசியலமைப்பு பெண்களுக்கு ஆரம்பம் முதலே ஓட்டுரிமை வழங்கியது. இன்று ஒவ்வொரு திட்டத்தின் மையமாக பெண்கள் உள்ளனர். இச்சமயத்தில் ஜனாதிபதி பதவியில் பெண் உள்ளார். நாடு மிக வேகமாக நமக்கு ஆதரவு அளித்து வருகிறது. விரைவில் உலக அளவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறப்போகிறது என்று கூறினார். மேலும் பேசிய பிரதமர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவசர நிலை கொண்டு வரப்பட்டு அரசியலமைப்புக்கு முடிவுரை எழுதப்பட்டது. மீடியா சுதந்திரம் நசுக்கப்பட்டது. நாடு முழுவதும் சிறைச்சாலையாக மாற்றப்பட்டது. அவசர நிலை கொண்டு வந்த காங்கிரசின் நெற்றியில் உள்ள கரை அழியாது. ஜனநாயகத்தை நெரித்த கரைகளை காங்கிரஸ் கட்சியால் கழுவ முடியாது. அரசியலமைப்பு தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கேட்டார். அரசியலமைப்பு இல்லை என்றால் எங்களை போன்றவர்கள் இங்கு வந்திருக்க முடியாது. 3 முறை மக்கள் எங்களை இங்கு அனுப்பி வைத்துள்ளனர். 55 ஆண்டுகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்தனர். காங்கிரசின் ஒரே குடும்பம் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் சீர்குலைப்பதற்கு கிடைத்த எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை. அக்குடும்பம் அரசியலமைப்பை அதிகம் காயப்படுத்தியது. நாட்டு மக்கள் முழு வலிமையுடன் அரசியல் சாசனத்துடன் நிற்கிறார்கள். 1947 முதல் 52 வரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இங்கு இல்லை. 1952 முன்பு ராஜ்யசபாவும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் அரசியலமைப்பை மாற்றுவதற்கு அவசர சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது. இதற்கு அப்போதைய ஜனாதிபதி, சபாநாயகர், எதிர்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அச்சட்டத்தை நேரு கொண்டு வந்தார். அரசியலமைப்பை மாற்றுவது அக்கட்சியின் குணமாக மாறியது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காயப்படுத்தினார்கள். நமது பாதையில் அரசியலமைப்பு குறுக்கிட்டால் அதனை மாற்ற வேண்டும் என நேரு கூறினார். 75 ஆண்டுகளில் அரசியலமைப்பை 60 முறை காங்கிரஸ் மாற்றியது. அரசியல் சாசனத்தை காங்கிரஸ் போல் அழித்தது வேறு யாரும் அல்ல. நேரு விதைத்த விஷ செடியை இந்திரா வளர்த்தார். 1976 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை மாற்றியவர் இந்திரா. தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றவே இந்திரா அவசர நிலை கொண்டு வந்தார். அவசர நிலைக்கு எதிரான தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்க மறுத்தார். இதுதான் அவர்கள் அரசியலமைப்பிற்கு காட்டிய மரியாதை. அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சிலர் தங்களது தோல்வியை மறைக்க பார்க்கின்றனர். காங்கிரஸ் கூட்டாளிகள் சிலர் அவசர நிலை காலத்தில் சிறை சென்றவர்கள் இன்று காலத்தின் கட்டாயத்தால் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளனர். கட்சி தலைமை அரசின் மையமாக செயல்படுகிறது என முன்னாள் பிரதமர் மன்மோகன் தனது புத்தகத்தில் கூறியுள்ளார். கட்சியின் தலைவர் என்னை விட அதிக அதிகாரம் வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமரின் அதிகாரத்தை மீறும் வகையில் தேசிய ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டது. பிரதமரை விட அதிக அதிகாரம் கொண்டதாக தேசிய ஆலோசகர் பதவி இருந்தது. அமைச்சரவை நிர்ணயித்த ஒரு அவசர சட்டத்தை பத்திரிகையாளர் முன்னிலையில் ஒருவர் கிழித்து எறிந்தார். இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியவர் முன்னாள் பிரதமர் நேரு. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பார்லிமெண்டிலும் காங்கிரஸ் கட்சியினர் பேசி உள்ளனர். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. தனது ஓட்டு வங்கிக்காக இதனை செய்கிறார்கள். அக்கட்சி ஆட்சியில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. ஒரே சிவில் சட்டம் வரும் என அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் சொன்னார்கள். பொது சிவில் சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதது காங்கிரசின் குணத்தில் உள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார்.